சார் இப்போ புதுசா வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சாலே மிரட்டல் வருதாம. வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். வன்னிய விடுதலை இயக்கத்தை பல பேர் பிடிக்கல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வன்னியர் குல சத்திரிகளின் முதல் ஆன்மீக மாநாடு பத்தி சொல்லுங்க. அதாவது வன்னியர் குல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாட்டை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பிளவுபட்ட வன்னியர்களை ஒருங்கிணைக்கும் இயக்கமாக உருவாக்கப்பட்ட வன்னிய விடுதலை இயக்கத்தை போன்று உருவாக்கப்பட்ட இந்த மாநாடு, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் கடந்து வெளிநாடுகளில் போய் வளர்ந்த வன்னியர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட வன்னியர் குல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாட்டு குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 10.5% ஒதுக்கீடு பத்தி வன்னியர் விடுதலை இயக்கம் என்ன செய்ய போகுது? 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்களுக்கு 10.5% இல்ல 20% மேலா கிடைக்கும். ஆக 10.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. 20 25% வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அவசியம். இதுவே வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கோரிக்கை. சார், உங்களோட வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னியர்களை ஆதரிக்கவா? வன்னியர் விடுதலை இயக்கத்தை வன்னியர்கள் ஆதரிக்கிறார்களா என்று நீங்க கேட்குறீங்க. அதாவது பல வன்னியர் சங்கங்கள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வந்தர்கள் உருவாக்கி இருக்காங்க. வன்னியர் விடுதலை இயக்கத்தை படைபலம் கொண்டவர்கள் உருவாக்கி இருக்கார்கள். அதாவது நான் துவங்கிய வன்னியர் விடுதலை இயக்கம் பணத்திற்கும் பதவிற்கும் அப்பாற்பட்டது. வன்னியர்கள் கட்சியினரால் திமுக, அதிமுக, பாமக என்னென்ன கட்சி இருக்கா எல்லா கட்சியில பிரிஞ்சிருக்காங்க. பிளவுபட்ட அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது. பணத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, இனத்திற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். எங்கள் இயக்கத்தின் நோக்கம் வன்னியர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கு ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக, பாதுகாப்பு குரலாக வன்னியர் விடுதலை இயக்கம், வன்னியர் விடுதலை இயக்கம், வன்னியர் விடுதலை இயக்கம் என்ற குரல் ஒலிக்க வேண்டும். வன்னியர்களை ஆதரிக்க வேண்டும், வன்னியர்களை பாதுகாக்க வேண்டும். இதுவே வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நோக்கம். வன்னியர்கள் எங்கு, எந்த இடத்தில், எப்போது, எப்படிப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்டாலும் வன்னிய விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அங்கு அவர்களுக்கு, அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாதிக்கப்பட்டவங்களை ஒரு அண்ணன் மாதிரியோ, தம்பி மாதிரியோ, அம்மா மாதிரியோ, அப்பா மாதிரியோ வன்னியர்களுக்கு தாங்கும் அளவில் வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும். வன்னிய விடுதலை இயக்கத்தை பல பேர் பிடிக்கல. அது ஏன்னு தெரியல. நீங்க என்னை விமர்சித்தாலோ, எதிர்த்தாலோ, எங்களுக்கு எதிராக செயல்பட்டாலோ ஒரு தாய் குழந்தையை அரவணைப்பது போன்று உங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக வன்னியர் விடுதலை இயக்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். வன்னியர் விடுதலை இயக்கத்தோட நிர்வாகிகள்லாம் சொல்லுங்க. வன்னியர் விடுதலை இயக்கம் துவங்கப்பட்ட நாளில் இருந்து சென்னை மாவட்டம், நான் துவங்கிய மாவட்டம் சென்னை மாவட்டம், சென்னை மாவட்டத்தை கடந்து பல மாவட்டங்களை, அதாவது வாலண்டரியாக வன்னியர்கள் இணைகிறார்கள். நான் இயக்கம் துவங்கும் போது கூட என்னை சார்ந்தவங்க, என் தொகுதியை சார்ந்தவங்க, என் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு என்னால முடிந்ததை செய்யணும்னு நினைச்சேன். ஆனால் வன்னியர்களின் ஆதரவால் நான் தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளேன். முதல் கட்டமாக சில பொறுப்பாளர்களை நியமித்துள்ளேன். அவர்களுக்கு அடையாள அட்டை உட்பட நியமனம் கடிதமும் வழங்கியுள்ளேன். அவர்களின் பட்டியலை இப்போது பார்ப்போம்.
தமிழகத்தில் மிக பிரபலமாகிக் கொண்டிருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு MRP உமாபதி நாயக்கர் அவர்களின் வாழ்த்துக்களுடன் புதிய நிர்வாகிகளை சக்சஸ் டிவியின் மூலம் அறிமுகப்படுத்துகின்றோம். மாநில செயலாளர் திரு MRP லோகநாதன் நாயக்கர், மாநில பொருளாளர் திருமதி துர்காதேவி உமாபதி நாயக்கர், தலைமை அலுவலக மேலாளர் திரு ஜெயக்குமார், தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு வன்னியர் திரு குட்டிசேகர், டி நகர் பகுதி தலைவர் திரு டி லோகநாதன் சத்திரியர், டி நகர் பகுதி இளைஞர் சங்க தலைவர் திரு வி பாண்டியன் நாயக்கர், டி நகர் பகுதி மகளிர் அணி தலைவி திருமதி தனலட்சுமி, டி நகர் பகுதி செயலாளர் திரு S கார்த்தி நாயக்கர், விரகை பகுதி தலைவர் திரு பி தினேஷ்குமார், அண்ணா நகர் பகுதி தலைவர் திரு பாரி கே கணேஷ் நாயக்கர் மற்றும் 1000 விளக்கு பகுதி செயலாளர் திரு S ராஜேஷ் பதவி பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் சக்சஸ் டிவியின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்போ புதுசா வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சாலே மிரட்டல் வருதாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் வன்னியர் விடுதலை இயக்கம் ஆரம்பிச்சு நிர்வாகிகள் அழைப்பை விட அதிக அளவில் வந்த அழைப்பு மிரட்டல் அழைப்பு. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், உன் உடம்பில் என்ன ரத்தம் ஓடுகிறதோ அதே ரத்தம் தான் என் உடம்பிலும் ஓடுகிறது. நானும் வீர வன்னிய குல சத்திரியர், எதற்கும் நான் அஞ்ச போவது கிடையாது. அதாவது சங்கம் ஆரம்பிக்கும் போது இப்ப ரோட்ல போறான், எந்த எதிர்பார்ப்ப எந்த ஆசீர்வாதம் போறான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, அவனுக்கு என்னவோ ஆகுது. அதே மாதிரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் என் மூச்சு இருக்க வரைக்கும் என் சாதி மக்களுக்கு மனுஷனுக்கு எப்படி சுவாசம் முக்கியமோ அதே போன்று என் சாதி மக்களுக்கு விசுவாசம் முக்கியம். அவர்களுக்கு விசுவாசமாகவும் பாதுகாப்புக்காகவும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவனராகிய நான் எப்போதும் இருப்பேன். எதுக்கும் நான் அஞ்ச போத்துக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என் மக்களுக்கு எதை வேணாலும் இழுக்க நான் தயாரா இருக்கேன் என்ற எண்ணத்திலும் உருவாக்கப்பட்ட இயக்கமே வன்னிய விடுதலை இயக்கம். பாதிக்கப்பட்ட அதாவது நம்ம ரொம்ப ஒரு வெயிலில் தாக்கத்திற்கு தேவைப்படும் தண்ணீரை போன்று வன்னிய மக்களின் இயக்கத்திற்கு தேவைப்படும் ஒன்றாக வன்னியர் விடுதலை இயக்கம் இயங்கும். இன்று தற்போது இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வன்னியர் விடுதலை இயக்கம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி என் மக்களின் நலனுக்காக எப்படி இருக்கிறாரோ இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இதே நிலைமையில் தான் வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னிய மக்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இயங்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ வட மாவட்டங்கள் தாண்டா வன்னியரே இல்லையா? அதாவது சார், கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பதை போல காற்று இல்லாத இடத்தில் கூட வன்னியர்கள் இருப்பார்கள். தென் மாவட்டத்திலும் வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா அவர்களை யாரும் அப்ரோச் பண்ணதில்ல, போய் பேசுறதில்ல, அவர்கள் குறைகளை கேட்கறதில்ல. தென் மாவட்டத்திலும் என் வன்னிய சொந்தங்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். தென் மாவட்டத்தை சேர்ந்த வன்னியர்கள் நீங்களும் வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைய வாருங்கள், வன்னியர்களின் நலனுக்காக போராட வாருங்கள். நம்முடைய போராட்டம் சாலையிலோ அதாவது நம்ம இயக்கத்துக்கு காசும் வேணாம், நம்ம வன்னிய சொந்தங்களுக்கு கேசும் வேணாம். சட்ட ரீதியாக எந்த வகையில் உங்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த வகையில் வன்னிய விடுதலை இயக்கம் இருக்கும். நீங்க நம்ம நலனுக்காக நம்ம சமுதாய மக்கள் நலனுக்காக போராடுங்க. அது சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியாகவே இருக்கும் என்பதை வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நோக்கம். வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கோரிக்கையை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் சக்சஸ் டிவிக்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.